சீர்காழியில் சிறுமியை கடத்தி சென்ற நபர் பொதுமக்கள் உதவியுடன் கைது. சிறுமி மீட்பு. விழுப்புரம் மாவட்டம் பெரிய சேவலை பள்ளிக்கூட தெருவை சேர்ந்தவர் மாயவன். இவர் 2 கண் பார்வையும் இழந்து ஊராக சென்று பாட்டு பாடி யாசகம் பெற்று வருகிறார். கண் பார்வை இல்லாத மாயவன் யாசகம் பெறுவதற்கு தனக்கு உதவி செய்வதற்காக அவரது தங்கை மகள்களை சிறுமிகள் 11 வயது 12 வயது உடைய சிறுமிகளை உதவிக்கு அழைத்து வந்தனர். இவ்வாறு மாயவன் சீர்காழி பகுதியில் யாசகம் பெற்றுக் கொண்டிருந்தார். அப்போது மணிகுண்டு பகுதியில் யாசகம் பெறும்போது அவ்வழியாக வந்த நபர் ஒருவர் கண் பார்வை இல்லாத மாயவனை அழைத்து வந்து ஒரு கடையின் வாசலில் அமர வைத்துவிட்டு அவருடன் இருந்த 11 வயது சிறுமிக்கு உணவு வாங்கி தருவதாக கூறி அழைத்து சென்றனர். நீண்ட நேரமாகியும் சிறுமி திரும்பி வராததால் அச்சமடைந்த மாயவன் அப்பகுதியிலிருந்த பொதுமக்களிடம் அழுதவாறு தகவல் தெரிவித்தார். உடனடியாக பொதுமக்கள் சீர்காழி காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவித்தனர். அதன்படி அங்கு விரைந்து வந்த போலீசார் அப்பகுதியிலிருந்த சிசிடிவி காட்சிகளை பார்த்து சிறுமியை கடத்தி சென்ற நபரை தேடி வந்தனர். இந்நிலையில் சீர்காழி தோப்புப்பள்ளி அருகே இளைஞர் ஒருவருடன் சிறுமி ஒருவர் அழுதவாறு செல்வதாக போலீசுக்கு தகவல் தெரிவித்தனர். அதன்படி அங்கு விரைந்து சென்ற போலீசார் சிறுமியை மீட்டு காவல் நிலையம் கொண்டு வந்தனர். சிறுமியை கடத்திய நபர் சீர்காழி அடுத்த கோவில்பத்து பகுதியைச் சேர்ந்த ரஜித் என்பது தெரியவந்தது. அவரை வழக்கு பதிவு செய்து கைது செய்த போலீசார் சிறையில் அடைத்தனர். சிறுமி மீட்கப்பட்டு மாயவனிடம் ஒப்படைக்கப்பட்டார். சிறுமியை இளைஞர் கடத்தி செல்லும் சிசிடிவி காட்சி தற்போது வெளியாகியுள்ளது. உங்கள் பகுதியில் உடனுக்குடன் முக்கிய செய்திகள் உங்கள் நுனியில் காண எங்கள் தவசி நியூஸ் 24 சேனலை காண தவறாதீர்கள். உங்கள் சீர்காழி செய்தியாளர் சாமி பத்மநாபனுடன் உங்கள் தவசி ரமேஷ். ஒன்றும் இல்லை சார், நீங்கள் மாநில பெட்டிஷன் எப்போ போட்டிங்கனாலே அது வந்து சரியாக போச்சு.